மதுக்கடைகள் ஏலம் அப்படிங்கிறது இந்தியா முழுமையிலுமே அதுல வந்து உள்ளூரா அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பல மாநிலங்கள்ல அது ஒரு பிரைவேட் சப்ளை தான் நடந்துட்டு இருக்கு. பட் அதுக்கு வந்து லைசென்ஸ் தர்றதுல ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஸோ எங்க போனாலுமே இதுல சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்குல எடுத்துக்கணும். ஸோ இது ஓவரால் பாலிசி. ஃபர்ஸ்ட் இது வந்து பியூர் ஆப்டிக்ஸ். அந்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் எப்படி வந்தன அந்த இடத்துல? அப்படிங்கிற கேள்விய முதல்ல கேட்கணும். சரி 2 வாரத்துக்குள்ள அத குளோஸ் பண்ணிட்டீங்க. இந்த 15% கடைய நிறுத்திட்டீங்கன்னா, அந்த 15%ல வேற இடத்துல ஆரம்பிப்பீங்களா? இல்ல இது போனது போனது தானா? இந்த 700 கடை போயிருச்சுன்னா, 4765ங்கிறது கிட்டத்தட்ட 4000 அப்படிங்கிறதுக்கு நெருங்கிடும். படிப்படியாக குறைப்பதற்கான ஒரு எண்ணம் இருக்கிறதா? ஒரே ஒரு முறை திராவிட முன்னேற்றக் கழகம் இதைப் பற்றி பேசியது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயலலிதா பீரியட்ல படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அது ஏதோ கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு ஒரு 500 கடைகளோ என்னவோ குறைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா புஸ்ன்னு போயிருச்சு.